சத்குருவே சரணம். பெண்கள் செய்யக்கூடாதது என்ன? இப்போ நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போதில்லை, நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி சொன்னது தான். ஆனால் இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு இவைகள் தெரியாது. அதுக்காகத்தான் ஒரு பதிவாக வெளியிடுறேன். இந்த விளக்க வச்சதுக்கப்புறம் தலை சீவது கூடாது, தலையை வெறிச்சி போட்ட கோலம் லூஸ் ஹேர் அப்படின்னு வச்சுருக்காங்களே, அது வந்து திரௌபதியினுடைய அம்சம் வந்துடும். நல்லா கேட்டுங்க. திரௌபதி என்னன்னா கடைசி வரலையும் தலைவெறி கோலமாக இருந்தால் கடைசியில் போர்க்களத்தில் தான் துரியோதன ரத்தத்தை எடுத்து தடவி தான் தலையை முடி போட்டாள் அப்படின்னு நம்மளுடைய மகாபாரதத்தில் மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அப்போது திரௌபதியினுடைய இளமை பருவம் முழுவதும் போராட்டம், அழுகை, கண்ணீர், துயரத்தோடு இருந்தால் இந்த தலைவெறி போட்டால் திரௌபதியினுடைய சாபம் வந்துவிடும். தயவுசெய்து பிள்ளைகளே இந்த க்ளோஸ் ஹேர் போடாதீங்க. ஒரு சின்ன முடி போட்டு ஒரு பூ வைங்க போதும். அப்படி வச்சாலே அது நல்லா சிறப்பாயிடும். தலையை பின்னி இருப்பது தான் அந்த காலத்திலே நம்மளுடைய சங்க இலக்கியங்களிலே சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி விளக்கு வச்சு குப்பையை அள்ளி வெளியில் கொட்டக்கூடாது. விளக்கு வச்ச உடனே அந்த 6 மணிக்கு விளக்கு போடணும். வாசலை திறந்து மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், கையெடுத்து கும்பிடணும். முடிந்தால் 2 அகல் விளக்கு கூட வாசலில் எடுத்து வைங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நெற்றியில் கொஞ்சம் குங்குமம் வைங்க, விபூதி வைங்க, பெரியவர்களை மதிங்க, அவங்க காலை தொட்டு கும்பிடுங்க, காலை ஆட்டாதீங்க. நிறைய பெண்கள் காலை ஆட்டுறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. வெள்ளி சவையில் நெகத்தை வெட்டாதீங்க. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் வந்து நான் சொன்னது இல்லை, நம்ம பாட்டி தாத்தா சொன்னது தான். இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. யூடியூப் பார்க்கும்போது, ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால அந்த பதிவாகிடுறேன். இதை கொஞ்சம் கவனமாக, திருமணம் ஆக போகிற பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து வெள்ளி செவ்வாய் போயிட்டு அந்த கோயிலில் உழவார பணி பண்ணுங்க. அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டே கொடுங்க. அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அம்மா மனம் குளிர்ந்து உங்களுக்கு என்ன பிடிச்சமான ஒரு கணவன் அமைவான். வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் முன்னோர்கள் சொன்னாங்களோ அது அவ்வளவும் இந்த இளம் பெண்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை செய்தவங்க இன்றைக்கெல்லாம் பாட்டியாகி சந்தோஷமாக பேரம் பேத்தி கொள்ளு பேத்தியாகலாம் பார்த்துட்ருக்காங்க. ஏனென்றால் பெரியவர்கள் சொன்னது அவர்களுடைய வாழ்க்கைக்கு உகந்தது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.